الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ونبي برزة الأسلمي رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يصلي العصر ثم يرجع أحدنا إلى رحله في أقصى المدينة والشمس حية، وكان يستحب أن يؤخر من العشاء، وكان يكره النوم قبلها والحديث بعدها، وكان ينفتل من صلاة الغداة حين يعرف الرجل جليسا، ويقرأ بالستين إلى 100 متفق عليه إلى حديث الأخير. அபூ பர்ஸா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு நம்மில் ஒருவர் மதீனாவுடைய கடைசி ஓரம் வரை, கடைசி அதோடைய எல்லை வரை சென்று திரும்பவும் திரும்பி விடுவார். அந்த நிலையிலும் சூரியன் இன்னும் இருந்து கொண்டு இருக்கும், அது மறையாது. மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை தாமதமாக தொழுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றும் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷாவுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் நேரத்தை ஒதுக்குவது, வீணாக்குவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை முடிக்கும் பொழுது, தன்னுடைய தொழுகையை முடிக்கும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் யார் உட்கார்ந்து இருக்கின்றார் என்று அறிந்து கொள்வார். அந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிப்பார்கள். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் 60 100 ஆயத்துகள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இதற்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 ஹதீஸ்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ச்சியாக தொழுகையை பற்றிய பாடங்களில் நேரத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நேற்று 5 வேளை தொழுகை, கடமையான தொழுகையின் நேரங்களை நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸில் அஸ்ருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா தொழுகையுடைய நேரங்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் நேற்று தரிசில் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம், அதோடைய தொழுகையுடைய நேரம் வந்த உடனே முதல் நேரத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் நம்முடைய பள்ளிவாசலில் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கட்டும், ஸுஹருடைய தொழுகையாக இருக்கட்டும், அஸ்ருடைய மற்றும் மக்ரிபுடைய தொழுகையாக இருக்கட்டும், இதை நாம நேரத்துடன் தொழக்கூடியவர்களாக இருப்போம். மற்ற பள்ளிவாசலை விட இங்கு முந்திய நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கும். எதற்காக என்றால், நேரத்தோடு தொழுவது, முதல் நேரத்தில் தொழுவதுதான் சிறந்ததாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இந்த 4 தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவார்கள். அப்போ இங்கு அஸ்ருடைய தொழுகையை நாம், சஹாபாக்கள் ஒருவர் கூறுகின்றார், நாம் அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மதீனாவுடைய எல்லை சென்று விட்டு திரும்பி வருவோம். அந்த நேரத்திலும் சூரியனை நாம் பார்ப்போம். மதீனாவுடைய ஓரத்தில் சென்று விட்டு திரும்பி வந்த நிலையிலும் சூரியனை நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் மறையாது. அப்போ அவ்வளவு நேரம் அசர் மற்றும் மக்ரிபுடைய நேரங்கள் இருக்கும். இது இந்த வார்த்தையில் நாம் அறிந்து கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்துவதற்காக விரும்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை பொதுவாக தாமதப்படுத்துவது விரும்புவார்கள். ஏனென்றால் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி இரவு கடந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்து இஷாவுடைய தொழுகையை தொழு வைத்தார்கள். எந்த நிலைமையில் சஹாபாக்கள் தன்னுடைய கழுத்தை அவர்கள் தொங்கவிடக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது. உட்கார்ந்து காத்து கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்களுக்கு தூக்கம், இந்த உறக்கம், சிற்று உறக்கம் என்று சொல்லுவோமே, அது ஏற்பட்டு விட்டது. காத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த நேரம்தான், பொதுவாக இரவின் பாதி நேரம் கடந்து விட்டது, இந்த நேரம் தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. ஆனால் என்னுடைய சமுதாயத்தின் மீது நான் சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான நேரத்தில் தொழுது விடுவார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாம், மற்ற ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை மற்றும் மக்கள் எப்படி வருகின்றார்களோ அவர்களுடைய வருகையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதில் வரக்கூடிய ஹதீஸில், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இஷாவுடைய தொழுகை என்பது சில நேரம் சீக்கிரமாக தொழுவார்கள், அஹ்யானன் வ அஹ்யானன், சில நேரத்தில் தாமதமாக தொழுவார்கள். இதா ரஆஹும் இஜ்தமஉ அஜ்ஜல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் வருகையை பார்த்து விட்டார், சேர்ந்து விட்டார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விடுவார்கள் சீக்கிரமாக. வ இதா ரஅவுஹும் அப்தஹு, மக்கள் கொஞ்சம் தாமதமாக வருகின்றார்கள் என்று இருக்கும் பொழுது அஹ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதமாக தொழுவார். ஆக ஒரு இமாமுக்கு பொதுவாக இஷாவுடைய தொழுகையை வரக்கூடிய முக்ததிகள், வரக்கூடிய முசல்லின்கள், தொழுகையாளிகளுக்கு சிரமம் இல்லாத மாதிரி அந்த நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு என்பது 8:30 மணி. நாம் பொதுவாக எல்லா நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும் நாம் இந்த நேரத்தை வைத்திருக்கின்றோம். வியாபாரம் இருக்கின்றது, கடை வீதிகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தை நாம் வைத்திருக்கின்றோம். இது மக்களுக்கு ஒரு இலகுவாக ஆகிவிட்டது. இதனால் ஒரு சிரமம் என்று இருக்காது. தொழுகையை மற்ற பள்ளியில் விட்டவருக்கு இங்கு தொழுகை அவர் தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மூன்றாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது இரவு, இந்த இருட்டில் ஆரம்பிப்பார்கள். இதற்கு கலஸ் என்று சொல்லப்படும். கலஸ் என்றால் இன்னும் அந்த இருட்டு இருக்கும். அங்கு ஆரம்பித்து முடியும் பொழுது ஒருவருக்கொருவர் தொழுது முடிந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர், பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்கும் அளவுக்கு, அடையாளம் காணும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நீளமாக தொழுவார்கள். அதை தான் புகாரியுடைய அந்த கடைசி வாரத்திலே 60 ஆயத்திலிருந்து 100 ஆயத்து வரை 2 ரக்காத்தில் தொழுவார்கள் என்று வருகின்றது. ஆக ஆரம்பிப்பது என்பது நாம முதல் நேரத்தில் நாம ஆரம்பிப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இந்த ஹதீஸில் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேச்சு பேசுவதை வெறுத்தார்கள். இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்க உரையில் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதனால் வரக்கூடிய பிரச்சனை 2ஆக இருக்கின்றது. ஒன்று, மனிதன் ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டான் என்றால் இஷாவுடைய தொழுகை விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். இரண்டாவது, மனிதன் சிறிது நேரம் தூக்கிவிட்டு, ஒரு சிற்றுறக்கம் அவன் தூங்கிவிட்டு எழுந்து தொழுதால் என்றால் அவனுக்கு அந்த டயர்டு, சோம்பல்தனம் இருந்து கொண்டே இருக்கும். இரவுடைய தொழுகையில சுருக்கமான ஒரு தொழுகை எழுந்து தொழுதோம்னா அங்கு சோம்பல், அந்த டயர்டு, அந்த இது களைப்பு என்பது இருக்கும். ஆக 2 நிலையிலும் மனிதன் தொழும் பொழுது உற்சாகம் இல்லாமல், ஆக்டிவ் இல்லாமல் தொழுவான். அதனால அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இரண்டாவது, பேசுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு. இது எல்லா காலத்திலும் பொருந்தும் அன்புக்குரியது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது என்று இல்லை, கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயம் பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைகளை இஷாவுக்கு பிறகு வெறுத்தார்கள் என்று இருக்கும் பொழுது அது மற்ற விஷயங்கள் எல்லாம் அடங்கும். நாம் பார்க்கின்றோம் நம்முடைய நிலைமை. ஏன் வெறுத்தார்கள்? நாம் அதிகமாக நீண்ட பேச்சுவார்த்தை, வீணான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு பலனும் இருக்காது. அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது மனிதன் இரவில் தாமதமாக தூங்குவான். மனிதன் இரவில் தாமதமாக தூங்கினான் என்றால் தஹஜ்ஜுத் என்ற அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒன்று, சிறு தஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு முதல் நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காது. கடைசி சில நேரத்தில் விடக்கூடிய நிலைமை. எவ்வளவு தாமதப்படுத்துவோமோ அவ்வளவு நேரம். அது மட்டும் இல்ல, ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் அந்த இரவில் முழுமையாக பேசிவிட்டு வீணான பேச்சில் தூங்கும் பொழுது அவனுடைய தூக்கம் முழுமையாகாது, தொழுகை விடக்கூடிய நிலைமை ஏற்படும். மூன்றாவது, அவன் வேலை செய்யக்கூடியவனாக, ஜாப்ல இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்றால் அவனுடைய அந்த ஜாபையே அவன் வீணாக்கி விடுவான். மிகவும் போகும்பொழுது களைப்படம் போவான், சரியாக தூக்கம் இருக்காது, சரியா இந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வம் இருக்காது என்ற இந்த 2 நிலையிலும் அவன் தன்னுடைய கோட்டை விடுகின்றான். ஆகையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சுன்னாவின் பிரகாரம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டான் என்றால் அவனுக்கு இந்த 2 விஷயமும் சிறந்த விஷயம் அடையும். சரியான நேரத்தில் தொழுதா தூங்கிவிட்டால் தஹஜ்ஜுத் என்ற நேரம் கிடைக்கும், ஃபஜ்ரை நேரத்துடன் தொழுவான். எவ்வளவு ஒரு மனிதன் ஃபஜ்ரை நேரத்துடன் ஜமாத்துடன் தொழுகின்றானோ அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை
فأصبح نشيطا طيب النفس. காலையில் அவன் மிக சிறந்த ஒரு ஆத்மாவாக ஆகிவிடுவான். நஷீதன், அவனுக்கு உற்சாகம் என்பது, அந்த ஆக்டிவ்னஸ் என்பது, சுறுசுறுப்பு என்பது அவனுக்கு ஏற்படும். அதே ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு தூங்கிவிட்டான் என்றால் ஃபஅஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், அவன் காலை எழுந்துக்கும் பொழுது மிக மோசமான ஒரு ஆத்மாவாக எழும்புவான், காலை அடைவான். அந்த காலை முழுவதும், பகல் முழுவதும் அவன் சோர்வுத்தனவையும் அந்த லேசினஸ் என்று இருந்து கொண்டே இருக்கும். அவனை எல்லா வேலையிலும் தாமத நிலைமை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக வீணான பேச்சுகளை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் விடுபடும் என்றால், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் குழந்தைகளிடம் சில நேரத்தை ஒதுக்குவது, பேசுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. மனைவியிடமும் குழந்தைகளிடமும் வீட்டில் சில நேரத்தை ஒதுக்குவது என்பது அனுமதிக்கப்பட்டது. அதே போல விருந்தாளி வந்தாலும் அதிலும் சில நேரம் என்பது அனுமதிக்கப்பட்டதாக. இதை நீண்டதாக நாம் ஆக்கக்கூடாது. நம்முடைய ஃபஜ்ருடைய தொழுகையோ அல்லது தூக்கம் களையக்கூடிய நிலைமையில் நாம் ஆக்கக்கூடாது. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், முழுமையாக அப்செட் டவுனாக இருக்கு. இரவு முழுக்க பேச்சு வார்த்தை, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கிறோம். நைட்டில் நம்ம தூங்குறோம், காலையில் அந்த தூக்கத்தை முடிப்பதற்காக காலை எவ்வளவு தூங்கினாலும் அது முழுமையாக கிடைப்பதில்லை. அல்லாஹ் இரவை லிபாஸாக ஆக்கியிருக்கின்றான், ஒரு போர்வையாக, ஒரு ஆடையாக. அதே போல இரவை சுபாத்தாவாக ஆக்கிற, சுபாத் என்றால் இரவில் ஓய்வு பெறக்கூடிய விஷயமாக ஆக்கியிருக்கின்றான். பகலை உற்சாகத்துடன் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். ஆக இது நாம சுன்னாவை கடைபிடிக்காதனால பிரச்சனைகள் நம்ம ஏற்படுகின்றது. இதனால நம்முடைய உடல் ரீதியாலும் பாதிப்பும் ஏற்படுகின்றது, நம்முடைய மனோ ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதே போல இந்த விஷயத்தில் விடக்கூடிய விதிவிலக்கு என்பது, மார்க்க கல்வி கற்கக்கூடியவன், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யக்கூடியவன், ஹதீஸை ஹிஃப்ஸ் செய்யக்கூடியவன், இவர்கள் விதிவிலக்கப்பட்டது. இவர்கள் தாமதம், குறிப்பாக இரவு முழுக்க அவர், குறிப்பாக இரவில் அவர் தாமதமாக தூங்க விரும்புகின்றார். எதற்காக? மார்க்க கல்விக்காக, படிப்பதற்காக, ஹிஃப்ஸ் செய்வதற்காக என்றால் அனுமதிக்கப்பட்டது. என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய வேலை என்ன? இரவு முழுக்க அவர் இரவு ஹிஃப்ஸை மனப்பாடம் செய்துவிட்டு, ஹதீஸை மனனம் செய்துவிட்டு தூங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உபதேசம், நீங்க தூங்குவதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள்ளுங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன இருந்தது? தூங்கிட்டு எழுந்து வித்ரை தொழுவாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் அங்க என்ன செஞ்சாங்க? 3 வசியத்துகள் செய்தார்கள். அவரே கூறுகின்றார்கள், அவுசானி ஹலீலி ஸலாஸ வஸியத், என்னுடைய உற்ற நேசர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறுகிறார், என்னுடைய உற்ற நேசர் 3 வசியத்தை கூறினார்கள். ஒன்று, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பை நோக்குமாறு எனக்கு கூறினார்கள். இரண்டாவது, ஸலாத்து துஹா என்ற அந்த தொழுகை, துஹாவுடைய தொழுகையை தொழுவதற்காக எனக்கு ஏவினார்கள். மூன்றாவது, தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுதுவிட்டு தூங்குங்கள் என்று கூறினார்கள். ஆக இந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் விதிவிலக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற நாம் குறிப்பாக திருமணத்திற்காக அல்லது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்று இருக்கும் பொழுது இது தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை கொண்டு நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சுன்னாதான் நாம் விடுகின்றோமே என்று நாம் பார்த்தோம் என்றால் அதனுடைய எஃபெக்ட் அல்லது அதோடைய விபரீதம் என்பது ஒரு சில நேரத்தில் கடுமையாகவும் இருக்கலாம். நமக்கு பிரச்சனை, டிப்ரெஷன், இருக்கக்கூடிய வேலைகளில் டென்ஷன் இருக்குன்னா இதனால ஏதோ ஒரு சுண்ணாவையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மார்க்க விஷயத்தை விடுவதனால அல்லது அதை பிற்படுத்துவதனால தான் ஏற்படுகின்றது என்ற விஷயங்கள் நாம் உரிய வேண்டும். ஆக இந்த அமர்வில் நாம் பார்த்தது தொழுகையை நாம் அதனுடைய முதல் நேரத்தில் தொழுவதும், இஷாவை தாமதப்படுத்துவது அல்லது முசல்லிகள் தொழுகையாளிகள் எப்படி அவர்களுக்கு சௌரியமா இருக்குமோ அல்லது அவர்களுக்கு சிரமம் இல்லாத நிலையில் தொழுவதும், இஷாவுக்கு முன்னால் தூங்குவதும் வெறுக்கப்பட்டது, இஷாவுக்கு பின்னால் வீணான பேச்சுகள் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் கவனித்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படிப்பட்ட சுன்னாவின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவனுக்கும் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.